Good morning, my dear students. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் சும்மா சிம்பிளாக 5 பாயிண்ட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த 5 பாயிண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம ஒரு சார்ட் ஒன்று பார்ப்போம், ஒரு டயக்ராம் ஒன்று பார்ப்போம். அந்த டயக்ராமில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆஸ் அ சிஸ்டம் இன் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸு அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சொல்ல போகிற 5 பாயிண்ட்ஸ் தான். நம்பர் 1 இஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ். இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் என்ன இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸில் வந்து ஸ்டேட் பாலிசி ஆன் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் பாலிசி ஆன் லேபர் அப்படின்னாக்கா, அரசாங்கம் என்ன பாலிசி டுவர்ட்ஸ் லேபர் வச்சுருக்கு, அரசாங்கத்தோட லேபர் பாலிசி என்ன, தொழிலாளர்கள் சார்ந்த பாலிசி கவர்மெண்ட் என்ன வச்சுருக்கு அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, அது ஒரு கேரக்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் ஆர் ட்ரேட் யூனியன். இப்போ யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் யூனியனும் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுது, போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். எப்போ தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு யூனியன், ஒரு அமைப்பு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கேரக்டரை டிட்டர்மின் பண்ணுதோ, அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸோட எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா எப்படி ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தே ஹேவ் தேர் ஓன் யூனியன், அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ் ஹேவ் தேர் ஓன் ஆர்கனைசேஷன், சிம்பிளி கால்ட் அஸ் எம்ப்ளாயர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, EFI, எம்ப்ளாயர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸில் ஸ்டேட் பாலிசி ஆன் லேபர், ட்ரேட் யூனியன், எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸோட கேரக்டரை டிட்டர்மின் பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை சார்ந்தது சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஃபேமிலி, மேரேஜ், ரிலிஜியன், கேஸ்ட் எக்ஸெட்ரா. சமுதாயத்தில் ஒரு சில அமைப்புகள் இருக்கின்றன. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ரிலிஜியன், கேஸ்ட், கிளாஸ், இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸை டிட்டர்மின் பண்ணக்கூடிய விஷயங்கள். எப்படி ஒரு ஃபேமிலி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸை டிட்டர்மின் பண்ணுது, எப்படி ரிலிஜியன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸோட கேரக்டர் டிட்டர்மின் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து மாடர்னைசேஷன், கம்ப்யூட்டரைசேஷன் எக்ஸெட்ரா. இப்போ மாடர்னைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் எப்படி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸை டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி வந்து லேபர் இன்டென்சிவ் ஃபேக்ட்ரியாக இருக்குது. லேபர் இன்டென்சிவ்னாக்கா மெஷின்ஸ் கம்மியாக இருக்குது, லேபரர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ அந்த நிறுவனத்தில் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணும், புதுப்பிக்கணும் அப்படின்னாக்கா புது டெக்னாலஜி உள்ளே கொண்டு வராங்க. அப்போ புது டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்தாக்கா டெக்னாலஜி இருக்கும், மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, தட் இஸ் லேபரர்ஸ் இருக்க மாட்டாங்க, இல்லைனா லேபரர்ஸோட நம்பர்ஸ் ஆட்களை குறைக்க வேண்டியதாக இருக்கும். எப்போ நிறுவனத்தில் பணிபுரிகிற தொழிலாளர்களோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேட் யூனியன் அஃபெக்ட் ஆகும், அது கண்டிப்பாக. அடுத்த இதை தொடர்ந்த டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர் தொடர்ந்த இன்னொரு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார சார்ந்த விஷயங்கள், தட் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர், ஆட்கள் ஒரு நிறுவனத்துக்கு லேபரர்ஸ் எவ்வளோ தேவை, இது வந்து டிமாண்ட். தேவைக்கு தகுந்த மாதிரி லேபரர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா, இது வந்து சப்ளை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லேபர் மொபிலிட்டி. லேபர் மொபிலிட்டினாக்கா லேபரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்லையும் பார்த்தோம், லேபரர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய சிட்டிலேருந்து அவங்க கிராமத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கோவிட் சுச்சுவேஷன் முடிஞ்சோடனே ஃபேக்ட்ரியில் லேபரர்ஸ் எல்லாம் ஆட்கள் வந்து ஷார்ட்டேஜ் ஏற்பட வாய்ப்பு சூழ்நிலை இருக்குது.
இப்போ லேபர் மொபிலிட்டி எதுக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எக்கனாமிக் ஃபேக்டர், தட் இஸ் வேஜ். ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு திடீர்னு மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, வேலை செய்கிற இடத்துல இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கூலி ஜாஸ்தி கிடச்சிச்சு அப்படின்னாக்கா தே வில் நெவர் ஹெசிடேட் இன் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர். அடுத்த எக்கனாமிக் ஃபேக்டர் சார்ந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டிடியூட், எம்ப்ளாயீஸோட ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடில் மொரேல், மோட்டிவேஷன் இதெல்லாமும் அடங்கும். அடுத்தது பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் இன் இண்டஸ்ட்ரீஸ். எப்போ ஒரு தொழிற்சாலையில் ட்ரேட் யூனியன் அப்படின்னு ஒன்று இருக்கோ, அந்த ட்ரேட் யூனியனை பேக்கப் பண்ணுறதுக்கு, அந்த ட்ரேட் யூனியன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஆர் ஒய் பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டிப்பாக இருக்கும். எந்த யூனியன் எந்த பார்ட்டியில் அஃபிலியேட் ஆகிருக்கோ அந்த பார்ட்டியோட ஐடியாலஜி தான், அந்த பார்ட்டியோட ஐடியாவை தான் ட்ரேட் யூனியன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ட்ரேட் யூனியன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியாலஜி மேனேஜ்மெண்ட் சார்ந்து இருந்தது அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து லேபருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரோ லேபர் ஆர் ஆன்டி மேனேஜ்மெண்ட் இருந்தது அப்படின்னாக்கா அங்கே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் வருதோ இல்லையோ, பட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் do determine the character of industrial relations. இந்த பொலிட்டிக்கல் ஃபேக்டர் தொடர்ந்து அடுத்த ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். எப்படி சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸை டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோட்டிவேஷன், மொரேல் அண்ட் ஆட்டிடியூட். நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் வந்து தொழிலாளர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களோட மொரேல் வந்து அதிகரிக்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கும். மோட்டிவேஷன் இல்லை, மொரேல் இல்லை, மேனேஜ்மெண்ட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் வந்து பாசிட்டிவாக இல்லை, தட் இஸ் நெகட்டிவாக இருக்குது, இல்லை ஹர்ட்டிங்காக இருக்குது, வூண்டிங்காக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் மாறும். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் என்னென்ன சொல்லியிருக்கேன்? இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், economic factors, political factors and psychological factors. That's it. Thank you.